ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன். கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. இப்போது பட்டை, ஏலக்காய், லவங்கம் போடணும். எண்ணெய் காஞ்சி வரணும். இதுக்கான ஆனியன், டமேட்டா, கேரட்டு, பீன்ஸு, புதினா, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு ரைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். இப்போது கொஞ்சம் சால்ட்டு போடணும். நல்லா வதங்கும். இப்போது டமேட்டா போடணும். நல்லா வதங்கணும். ஆனியனும் டமேட்டாவும் நல்லா வதங்கணும். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூனும் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதங்கணும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ மிளகாத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன். நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கிளாஸு அரிசிக்கு, ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும். அரை ஸ்பூன் சால்ட் போடுறேன். மொத்தம் மிக்ஸ் பண்ணணும். இது பீன்ஸ், கேரட்லாம் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா வேகணும். நல்லா வேகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போது பட்டாணி, வேக வச்ச பட்டாணி போடுறேன். க்ரீன் கலர் போடுவாங்க, நான் ஒயிட் போடுறேன். ஒயிட் பட்டாணி நல்லது உடம்புக்கு. எல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த டம்ளரில் ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டேன். இதில் 1 போட்டேன். இது 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுலேயும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி 1 ஊற்றிட்டேன். இதில் இன்னொன்று ஊற்றுறேன். இந்த கிளாஸில் இன்னொன்று ஊற்றுறேன். இன்னும் 2 டம்ளர் தண்ணி. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு ரைஸ் போடணும். லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இதுவும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் சால்ட்டு. இப்போது தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். இப்போது ரைஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஆஃப் பாயில் யூஸ் பண்ணுறது. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாம். நல்லா வேகணும். வெஜிடபிள் ரைஸுக்கு சைட் டிஷ் செய்கிறேன். ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கேரட்டு, தயிர், சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தயிர் சட்னி சைட் டிஷ். புதினா சட்னி கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நான் தயிர் சட்னி செய்துக்கிறேன். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. வெஜிடபிள் ரைஸ். இப்போ கொஞ்சம் கலர் ஊற்றுறேன். லெமனில் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கெட்டி ஆயிடுச்சு. நெய் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கேரிக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்தேன். நல்லா ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் தயிர் சட்னி. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.